மக்களே, நான் யாருன்னு தெரியுமா? நான் ஒரு டிஎஸ்பி அப்படின்ட்டு நான் சொல்லங்க. உமா மகேஸ்வரி அப்படிங்கின்ற ஒரு பெண்ணு சொல்லியிருக்காங்க. கடைசியில அது வந்து ஒரு பொய். அந்த பெண் வந்து ஒரு குற்றவாளி, திருட்டு குற்றவாளி அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஒரு டிஎஸ்பி மாரி ஒரு பெண் ஒருத்தவங்க போலீஸ் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு ஏமாத்திருக்காங்க. அதை பற்றின இருக்கக்கூடிய செய்திய தான் உங்ககிட்ட வந்து ரொம்ப டீட்டெயில்டா சொல்லப் போறேன். அதாவது மக்களே, வேலூர் மாவட்டத்தில இருக்கக்கூடிய உடுப்பத்தூர் அப்படிங்கின்ற ஒரு பகுதியை சார்ந்தவங்க தான் உமா மகேஸ்வரி அப்படிங்கின்ற அந்த பெண். அந்த பெண்ணுக்கு மொத்தம் 3 பசங்க இருக்காங்க. 3 பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ அந்த பெண் வந்து குமார் அப்படிங்கின்ற இன்னொரு நபர் கூட திருமணத்தை தாண்டிய ஒரு ஒரு உறவுல இருக்காங்க அப்படின்கின்ற இந்த விஷயம் வெளியே வருது. சோசியல் மீடியால அவ்வாறாக சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. குமார் அப்படிங்கின்ற ஒரு டிரைவர் கூட. ரீசெண்டா என்ன நடந்திருக்குன்னா, அந்த குமார் அப்படிங்கின்ற அந்த டிரைவருக்கு வந்து பிறந்த நாள் என்பது வந்திருக்கு. ஸோ அந்த பிறந்த நாளின் காரணமாக பர்த்டே கிஃப்ட்டா என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த குமார் அப்படின்ற அந்த டிரைவரு, இந்த உமா மகேஸ்வரி அப்படின்ற அந்த பெண்ணுக்கு வந்து ரொம்ப நாளா போலீஸ் ட்ரெஸ் போடணுன்ட்டு ஆசையாம். அதனால இந்த குமார் அப்படின்ற அந்த டிரைவரு சென்னைக்கு போயிட்டு போலீஸ் ட்ரெஸ் என்ன போலீஸ் ட்ரெஸ் டிஎஸ்பி ட்ரெஸ்ஸே உனக்கு வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி டிஎஸ்பி ட்ரெஸ்ஸை வந்து உமா மகேஸ்வரிக்கு வந்து வாங்கி தந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த டிஎஸ்பி ட்ரெஸ்ஸை அந்த போலீஸ் யூனிஃபார்மை கெத்தா போட்டுக்கிட்டு அங்கங்க நடந்து போயிருக்காங்க. நிறைய பேர் அவங்களுக்கு வந்து மரியாதையை கொடுத்துருக்காங்க. ஏன்னா டிஎஸ்பி ஒரு பெண் போலீஸ் அனுப்பும்போது அப்யூஸா நிறைய பேர் வந்து மரியாதை கொடுத்துருவாங்கல்ல. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து மரியாதை கொடுத்துருக்காங்க. ரீசெண்டா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வேலூர் கோட்டைக்கு வந்து போயிருக்காங்க. அந்த இடத்துல நிறைய போலீஸ் வேற இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல இவங்க யூனிஃபார்ம்ல வந்து போயிருக்காங்க உமா மகேஸ்வரி. அந்த பொய்யான போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு டிஎஸ்பி போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு போயிருக்காங்க. போகும்போது அங்க இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாம் எப்பா நிஜ போலீஸ்டா அப்படின்ட்டு போடு சல்யூட் அப்படின்ட்டு அவங்க பாட்டுன்னு சல்யூட் எல்லாம் அடிச்சு என்ன டிஎஸ்பி மேடம் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்ட்டு அவங்க அசந்து நின்று இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போக போக என்ன நடந்திருக்குன்னா, அவங்க கிட்ட உமா மகேஸ்வரி கிட்ட வந்து விசாரிச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய வேலூர் கோட்டையில இருக்கக்கூடிய உண்மையான போலீஸ் வந்து விசாரிச்சிருக்காங்க. எந்த ஸ்டேஷன் நீங்க? எங்கிருந்து வரீங்க? அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் கேட்கவே இவங்க வந்து திணறி இருக்காங்க. அப்போ போலீஸ்க்கு ஒரு உண்மை வந்து தெரிஞ்சு போச்சு. இவங்க வந்து பொய் சொல்றாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கின போலீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்கள ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்ச பிறகுதான் தெரியுது. ஸோ இவங்க வந்து திருமணத்தை தாண்டி உறவுல இருக்காங்க. குமார் அப்படிங்கிற ஒரு நபர் கூட இருக்காங்க. அவர் பர்த்டே கிஃப்டா தான் இதை வந்து வாங்கி தந்திருக்காங்க அப்படின்ற பல உண்மைகள் வந்து வெளியே வருது. அது மட்டும் இல்லாம இவங்க மேல வந்து ஏகப்பட்ட திருட்டு கேஸ் வந்து நிலுவையில இருந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு போலீஸுக்கு வேற தெரிய வருது. போலீஸ் இதை வந்து சும்மாவாங்க விடுவாங்க. ஸோ திருட்டு கேஸ் எல்லாம் நிலுவையில் இருக்கும்போது ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சு இந்த போலீஸ் ட்ரெஸ் ஜஸ்ட் வெறும் கிஃப்ட்டுக்காக தான் அவங்க வந்து போட்டாங்களா, இந்த போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வேற எங்கேயாச்சும் பஸ்ல கிஸ்ல ஈடுபட்டிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கோணத்துல இப்போ விசாரணையை வந்து மேற்கொண்டிருக்காங்க. எனிவே நண்பர்களே, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்களை அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். பாய் நண்பர்களே.